வணக்கம் குழந்தைகளா, நாங்கள் திரும்பவும் ஒரு புதிய காணொலியினோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்கவே மகிழ்ச்சி. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் இன்றைய தினமும் நாங்கள் என்ன பாடத்தை குறித்து படிக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப ஆவலாயும் ஆர்வத்தோடையும் இந்த காணொலியை காண வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. சரி, எத்தனை பேருக்கு நாங்கள் கடந்த காணொலியில் நாங்கள் என்ன படித்தோம்னு ஞாபகம் இருக்குது? நாங்கள் என்ன படித்தோம்னு சொன்னால், இயேசுவை போல் கீழ்ப்படிவேன். ஏசப்பா தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ அந்தபடியே இந்த காணொலியை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் நீங்களும் உங்களுடைய பெற்றோருக்கு பெரியோருக்கு கீழ்ப்படிஞ்சு கடந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் கடந்து போயிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நாங்கள் இப்போ என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஏசப்பா எப்படி கீழ்ப்படிந்த பிள்ளையாய் வளர்ந்தாரோ அதே மாதிரி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்ன்ற இந்த தலைப்பும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னு சொன்னால், நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் நம்மளுடைய பெரியவருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரியே கடவுளுக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய்த்தான் வளரணும். இறை பிள்ளைகளாய் நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வளரணும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு உபதேசம் செஞ்சார், போதனைகள் செஞ்சார். இது எல்லாத்தையும் அவர் செய்கிற நேரம் அவர் அதிகமாக என்ன செஞ்சார்னு சொன்னால், நிறைய கதைகள் சொன்னார். எத்தனை பேருக்கு கதை கேட்க விருப்பம்? நாங்கள் எல்லாருமே கதை கேட்குறதுக்கு விருப்பப்படுறவங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஏசப்பா வாழ்ந்த காலத்துலேயும் அங்கே இருந்தவங்க ஏசப்பா சொல்கிற கதைகளை கேட்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக ஏசப்பா பின்னாடி வந்தாங்களாம். ஏன்னு சொன்னால், ஏசப்பா கதை சொல்கிற நேரம் அவர் அங்கே இருக்கிற அன்றாட வாழ்க்கை அவங்களுடைய நடைமுறைகள் அவங்களுடைய பழக்கங்களை அவருடைய கதைக்கு உள்ளடக்கி கொள்ளுவார். அதே மாதிரி அவர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு கதையிலையும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அதனால ஏசப்பாவை பின்பற்றினவங்க எல்லாருமே ஏசப்பாவுடைய கதைகள் உவமைகளை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற இந்த பாடமுமே கூட ஒரு அழகான உவமையை குறித்தது. சரி, இந்த உவமை கதையில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னன்னு சொன்னால், ஒரு விவசாயி, ஒரு விதைப்பவன் இருந்தாங்க. சாதாரணமாக விதை விதைக்கிறவங்கள உங்களுக்கு தெரியும், வயலில் விதை விதைக்கிறவங்கள நீங்கள் கண்டிருப்பீங்க, காணாமலும் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விதை விதைப்பவன் என்ன செஞ்சாங்கன்னா அவர் விதைக்க போகிற விதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு இப்போ நடந்து போகிறாங்க அவங்களுடைய பயிர் நிலத்துக்கு, அவங்க விதைக்க போகிற நிலத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் சில விதைகள் என்ன செஞ்சிச்சான், இந்த மாதிரி வழியோரத்தில் விழுந்துருச்சான். வழியோரத்தில் விழுந்தா விதைக்கு வளர முடியுமா? வளர முடியாது. அப்போ என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அந்த வழியில் இருக்கின்ற பறவைகள் என்ன செஞ்சிச்சான், வீதியில் வழியோரத்தில் விழுந்திருக்கிற விதையெல்லாம் சாப்பிட்டுட்டான். அப்புறம் இதே மாதிரி இந்த விவசாயி அந்த வழியை தாண்டி போய்கொண்டிருக்கிற நேரம் சில விதைகள் என்ன செஞ்சிச்சான், கட்பாறை, நீங்கள் கண்டிருப்பீங்க, கல்பாறை மேலே விழுந்துட்டு. கட்பாறையில் நம்ம எப்பயுமே கண்டிருப்போம், மண் இருக்காது. கட்பாறையில் நல்ல ஆழமாக வளர்கிறதுக்கு மண் இருக்காது. அதே மாதிரி கட்பாறையில் வெயில் சூடு அதிகமாக படும். அப்போ அந்த விதைகளால் வளர முடியுமா? வளர முடியாது. ஏன்னா மண் இல்லாதனால ஆழமாக வேர் விட்டு வளர முடியாது. அதே மாதிரி இந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறனால இது என்ன செஞ்சிடும், கருகி போயிடும். அதே மாதிரி அந்த விவசாயி போய்கொண்டிருக்கிற நேரம் சில விதைகள் என்ன செஞ்சிருக்குது, முட்செடிகளுக்குள்ள விழுந்திருக்குது. முட்செடிகளுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறமா அந்த மரம் வளர்ந்தாலும் முட்செடிகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முட்செடிகள் அந்த சாதாரண செடியை நெருக்கி போட்டுடும். அந்த விதைகளுக்கும் வளர முடியாது. அதே மாதிரி சில விதைகள் விவசாயி விதைக்க வேண்டிய அந்த நல்ல நிலத்துல போய் விழுந்துச்சான். நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க பிள்ளைகள். அது எப்படி இருக்குது, நல்ல பலன் கொடுத்துருக்குது இல்லையா? அப்ப இந்த கதையினூடாக இயேசப்பா நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த விதை அப்படின்னு சொல்றது கடவுளுடைய வசனம், நற்செய்தி. அதை கொண்டு போற விவசாயி நிறைய பேர் இருக்காங்க.
நம்முடைய குடும்பத்தில் நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளுடைய போதகர் நமக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய ஆசிரியர்மார்கள் வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வசனத்தை சொல்லி கொடுக்குற நேரம் சில வசனங்கள் நம்ம இருதயத்தில் விழுந்தாலும் நம்ம அதை ஆழமாக எடுத்துக்கொள்ளாத நேரத்தில் பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால் அந்த வசனத்தை நம்மக்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருவான். அப்போ நம்மளுக்கு அந்த வசனத்தினூடாக வளர முடியாது. அதே மாதிரி சில நேரம் நாங்கள் அவங்க எங்களுக்கு கடவுளுடைய வசனம் நற்செய்தியை சொல்கிற நேரம் நம்ம இந்த கட்பாறை மேல் விழுந்த விதை மாதிரி இருக்கும். நம்ம அந்த வசனத்தை ரொம்ப ஆழமாக வாங்கி கொள்றதில்ல. அதே மாதிரி வெளியில் இருக்கிற அந்த சூரிய ஒளி மாதிரி வெளி பிரச்சனைகளை நாங்கள் பெருசுப்படுத்தி கொள்றதுனால நம்மளுக்கு ஆழமாக கடவுளுக்குள்ளால வளர முடியாமல் போகுது. அதே மாதிரி நம்மளை சூழ இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை நெருக்கிறனாலையும் நம்மளால கடவுளுக்குள்ள வளர முடியாமல் இருக்குது. ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? நம்ம இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல கடவுளுக்கு 60ம் 100மாக பலன் கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. கடவுளுடைய வசனம், அவருடைய நற்செய்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட்டு அது நிறைய பலன்களை நம்மளுக்கு கொடுக்கணும். அவருடைய வசனத்தை நம்ம இடத்துல இருந்து யாரும் எடுத்து போடக்கூடாது, நம்ம இடத்துல இருந்து யாரும் தூரமாக்கிடக்கூடாது. அப்படி தூரமாக்கினா கடவுள் அதை குறித்து ரொம்ப கவலைப்படுவார். எனவே பிள்ளைகள், உங்களுக்கு வசனத்தை கொண்டு வரும்போது நீங்களும் என்ன செய்யணும்? கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக அது ஒரு நல்ல நிலத்தில் விழுந்து விதை போல உங்கள் நல்ல இருதயத்தில் விழுந்து நீங்கள் அந்த வசனத்தினூடாக 60ம் 100ம் நிறைய பலன் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய பெரியோருக்கு, பெற்றோருக்கு நல்ல பலன் கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் கடவுளுடைய வசனத்தை கேட்டு வளரணும். சரி பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு இதன்படி வளருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைய நாளுக்குரிய மனன வசனத்தையும் நாங்கள் பார்ப்போம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119 105 வசனம். திருப்பாடல் 119 105 வசனம். சரி, நாங்கள் இந்த காணொலியை ஒரு அழகான ஜபத்தினூடாக நிறைவு செய்வோம். அன்பான இறை தந்தையே, உம்முடைய வசனத்தை கேட்கும் பிள்ளையாக மாத்திரமல்ல, அதனூடாக வளருகின்ற 60ம் 100மாக பலன் கொடுக்கின்ற பிள்ளையாக என்னை மாற்றி அருளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு தந்து ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நாங்கள் அடுத்த பாடத்தினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.